வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு LM317 ஐசி யூஸ் பண்ண ஒரு பவர் சப்ளை. லாஸ்ட் கிளாஸில் LM317 பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நடத்திட்டுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த சர்க்யூட் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், 1.5 வோல்ட் அல்லது 3 வோல்ட் அல்லது 4.5 இல்லையா 5 வோல்ட் 6 வோல்ட் 9 வோல்ட் 1 ஆம்பியர் ஸ்ட்ரென்த் உள்ள அவுட்புட் வரக்கூடிய ஒரு ரெகுலேட்டட் பவர் சப்ளை, அட்ஜஸ்டபிள் வோல்டேஜ் பவர் சப்ளை. ஆக்சுவலாக LM317 அதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, அட்ஜஸ்டபிள் பவர் சப்ளை, எந்த வோல்ட் வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதான். இன்னொரு பவர் சப்ளை இருக்கும், பிக்சட் வோல்டேஜ் ரெகுலேட்டர். பிக்சட் வோல்டேஜ் ரெகுலேட்டர் அப்படிங்கும்போது ஆஸ் லைக் எ ரெகுலேட்டர் ஐசி, உங்களுக்கு தெரியும் இல்லையா, 78 பாசிட்டிவ் ரெகுலேட்டர், 79 நெகட்டிவ் ரெகுலேட்டர், 7805 இந்த மாதிரி சீரியலில் வரும் இல்லையா. இன்புட் வோல்ட் 12 வோல்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதில் 5 வோல்ட் அவுட்புட் எடுக்கலாம், கான்ஸ்டன்ட் அவுட்புட் வரும். இது நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த வோல்ட் வேணும்னா என்ன பண்ணலாம், அந்த மாதிரி இடத்துல தான் இந்த LM317 யூஸ் பண்ணலாம். இந்த LM317 நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய ரெகுலேட்டரில் யூஸ் பண்ணுறோம். நிறைய ரெகுலேட்டர் குறிப்பாக பேட்டரி சார்ஜிங் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுறோம், DC to DC கன்வெர்ட்டரில் யூஸ் பண்ணுறோம், போர்ட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் யூஸ் பண்ணுறோம், மைக்ரோ கண்ட்ரோல் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறோம், சோலார் பேனல் பவர் சப்ளையில் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஒரு ஸ்டெப் டவுன் பண்ணக்கூடிய வோல்டேஜ் பவர் சப்ளை எல்லாத்துலேயுமே நாம் இதை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இதனுடைய ஸ்பெஷல் என்ன, நான் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன். இதுதான் அந்த ஐசி LM317 பேக்கேஜ் இப்படி தான் இருக்குது. இல்லை இன்னொரு டைப்லேயும் பேக்கேஜ் இருக்குது. ஓகேவா, இதில் வந்து ஃபஸ்ட்டு பின், செகண்ட் பின், தேர்ட் பின் இருக்குது. இந்த ஃபஸ்ட் பின் வந்து அட்ஜஸ்ட்டு, தேர்ட் பின் இன்புட்டு, செகண்ட் பின் வந்து ரெகுலேட்டட் அவுட்புட் நம்ம எடுத்துக்கலாம். அந்த ரெகுலேட்டட் அவுட்புட் எதை பொறுத்து இருக்குங்கிறதும் சின்ன ஒரு அப்ளிகேஷன் சர்க்யூட் இதில் கொடுத்துருக்கு. இந்த அப்ளிகேஷன் சர்க்யூட் பார்த்திங்கன்னா பாருங்களேன், ரொம்ப சிம்பிள். இது இன்புட்டு, இது அவுட்புட்டு. இந்த அவுட்புட்லேருந்து ஒரு ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ளைபேக் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் இருக்குது. இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது மூலிமா அவுட்புட் வோல்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். எவ்வளோ தான், எவ்வளோ வோல்ட் அப்படின்னு கேட்டால் 1.2 வோல்ட்லேருந்து 37 வோல்ட் வரைக்கும், இன்புட்டில் 40 வோல்ட் DC வரைக்கும் கொடுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா விதமான இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் அப்ளிகேஷன் எல்லாத்துலேயுமே இந்த பவர் சப்ளையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. அதுக்கு தான் லாஸ்ட் கிளாஸில் ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு என்ன பண்ணோம், ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம். இதுதான் அந்த வீடியோ. ஓகேங்களா, இதில் நான் ஒரு ப்ராக்டிக்கல் டெமோவை கொடுத்துருந்தேன் உங்களுக்கு, எப்படி அவுட்புட் வோல்ட்டை எடுக்கலாம் அப்படின்னு. ஒரு 9 வோல்ட் பேட்டரி, இந்த பவர் சப்ளைக்கு பதிலாக ஒரு 9 வோல்ட் பேட்டரியை இன்புட்டாக கொடுத்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி காமிச்சேன். 1.2 வோல்ட்லேருந்து எவ்வளோ வோல்ட் மேக்ஸிமம், 9 வோல்ட் பேட்டரி இன்புட் கொடுத்தனால எவ்வளோ வோல்ட் அவுட்புட் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஒருவேளை பார்க்காத யாராவது ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா அவங்க ப்ரீவியஸ் கிளாஸஸ் பாருங்கள். ஓகேவா, எப்பவுமே ஒரு ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்குறது மூலிமா இப்போ பார்க்குற வீடியோனுடைய கண்டினியூஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். பர்டிகுலராக இப்போது பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 2 2 கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, லெவல் 1 அப்படிங்கிறது ஒரு ப்ரைமரி திங்ஸ், வெரி நியூ கமர்ஸ், அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அதில் ஒரு 10 ப்ராஜெக்ட் நீங்கள் அசம்பிள் பண்ணணும். உதாரணமாக ஒரு சிங்கிள் சேனல், 2 சேனல், 3 சேனல், 4 சேனல், ரன்னிங் லைட் LED டிஸ்பிளே பண்ண வேண்டியது இருக்கும் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட். தென் ஒரு 0 வாட்ஸ் லேம்ப் எப்படி அசம்பிள் பண்ணுறது அந்த லெவல் 1ல். அடுத்தபடியாக ஒரு ஹார்மோனியம் ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் பண்ணோம், அதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம், என்ன பர்பஸ்க்காக அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதில் வரும். தென் அடுத்தபடியாக என்ன பண்ணியிருக்கோம், 555 ஐசி டைமர் ஐசி உபயோகப்படுத்தி அஸ்டபிள் மல்டி வைப்ரேட்டரை உபயோகப்படுத்தி ஒரு 2 ப்ராஜெக்ட் அதில் பண்ண போகிறோம். தென் அடுத்தபடியாக CD4017 அப்படிங்கிற ஒரு ஐசி யூஸ் பண்ணி, ஒரு CMOS ஐசி அதை உபயோகப்படுத்தி ஒரு ரன்னிங் லைட், மூவிங் லைட், டிஸ்பிளே இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி டீட்டெயில்ஸ் அதில் கொடுத்துருக்கு. அதில் ஃபார்வேர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ், ஆட்டோ ரிவர்ஸ் ஃபார்வேர்ட் பயாஸ், ஆட்டோ ரிவர்ஸ் பயாஸ், இதெல்லாம் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணணும். இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்பொழுது தான் நமக்கு இந்த ஹேண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு, சால்விங் ப்ராக்டிஸ்லாம் வரும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம சர்வீஸ் பண்ணக்கூடியது வந்து பிரெட் போர்டெலாம் கிடையாது, எல்லாமே ஓகேங்களா, கம்பெனி போர்டு, சர்வீஸ் போர்டு. அந்த பிரிண்டட் சர்க்கிட் போர்டை பார்க்கணுன்னா
இந்த மாதிரி ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அது இல்லாமல் கிளாப் சுவிட்ச் வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட். ஒரு கை தட்டினா எலக்ட்ரிக்கல் டிவைஸ் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், எப்படி ஒர்க் பண்ணும், டிரான்சிஸ்டர் பேஸ்டு அதில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அதில் லாஸ்ட்டில் ஒரு ரிமோட் சென்சார் யூஸ் பண்ணி எப்படி, ஒரு எல்டிஆர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணி இப்போ டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் வரும். இதான் லெவல் 1. இதே லெவல் 2 அப்படின்னு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்லாம் இல்லாமல் இதோட லேட்டஸ்ட் ப்ராஜெக்டாக அதில் வரும். கொஞ்சம் நாலேஜ் நிறைய கெயின் பண்ணணுங்கிறதுக்காக அந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம். அதில் இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டட் காம்போனன்ட்ஸ் எல்டிஆர் வரும். ஓகேங்களா? போட்டோ டயோட், போட்டோ டிரான்சிஸ்டர், LM317 சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர், டயாக், ட்ரையாக், மாஸ்பெட். இதை அப்ளிகேஷன் இந்த காம்போனண்ட்டை உபயோகப்படுத்தி எப்படி ப்ராஜெக்ட் மேக் பண்ணுறதுன்னு லெவல் 2ல் வரும். ஸோ லெவல் 1 முடித்தவங்க லெவல் 2 ஜாயின் பண்ணிக்கலாம், உங்கள் நாலேஜை கொஞ்சம் பேக்கப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஆன்லைனில் சிஆர்டி டிவி ட்ரைனிங், செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED ட்ரைனிங், 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், UPS இன்வெர்டர் எமர்ஜென்சி லைட் அண்ட் ஆல் SMBS அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றிய கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு. விருப்பம் மூலங்க ஜாயின் பண்ணலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆன்லைனில் கிளாஸஸ் எடுக்கிறதுனால நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்ப பயிற்சியை தங்குதடை இல்லாமல் தாய்மொழி தமிழில் எந்தவித ஒளிவு மறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். ஓகேங்களா? விவரங்கள் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோனுடைய ஸ்க்ரோலிங்கில் போயிட்டுருக்கோம், பாருங்கள். ஓகேங்களா? லாஸ்ட் கிளாஸில் இதான் பண்ணியிருந்தோம். இந்த கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா அவுட்புட் வோல்ட்டை கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போது இந்த சர்க்யூட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் பாருங்கள், இதான் சர்க்யூட். இந்த சர்க்யூட்டில் என்ன பண்ணியிருக்கோன்னா இது ஜஸ்ட் ஒரு பவர் சப்ளை. இது ஒரு பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளையில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏசி இன்புட்டு, சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ சுவிட்ச், ஒரு ஏசி ஃபியூஸு, பிரைமரி செகண்டரி, 12 வோல்ட் அவுட்புட், 12 வோல்ட் அவுட்புட், தென் ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர், 2 கேத்தர் சைடு பாசிட்டிவ், 2 ஏனோட் சைடு நெகட்டிவ். எப்பவுமே சொல்லியிருக்கேன் இல்லையா? இது வந்து பாசிட்டிவாக இருக்கும், இது வந்து நெகட்டிவாக இருக்கும். அதாவது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இதுதான் சர்க்யூட்டுக்குள்ளே வரக்கூடியது. இதில் வந்தோடனே இந்த இடத்துல ஃபில்டர் பண்ணுறதுக்காக ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்துருக்கு. அதனால் இந்த ஐசிக்குள்ளே போகக்கூடிய டிசி இன்புட் வந்து ஹார்மோனிக்ஸ், RF ஹார்மோனிக்ஸ் எது இல்லாத பியூர் டிசி உள்ளே போகும். போகிற வழியில் இந்த இடத்துல ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு, ஒரு லைட் எமிட்டிங் டயோட். இதனுடைய வேல்யூ 2.2K கொடுத்துருக்கு. அதனால் என்ன ஆகும்னா, ஒருவேளை 18 வோல்ட் வந்தாலும் இந்த எல்இடி ஃபெயிலியர் ஆகாமல் லிமிட் பண்ணி எரியும். ஸோ இந்த எல்இடி எரிஞ்சினாவே பவர் சப்ளை ஓகே அப்படின்னு பார்த்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் இந்த இடத்துல சர்க்யூட் இருக்குது. 3ஆம் பின் இன்புட், நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், 3ஆம் பின் இன்புட்டு, 2ஆம் பின் வந்து அவுட்புட், 1ஆவது பின் வந்து அட்ஜஸ்ட். ஓகேவா? அப்போது இந்த இன்புட் உள்ளே வந்து அவுட்புட்டில் ரெகுலேட் ஆகி அவுட்புட்டில் வெளியே வருது. இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் வருது அப்படிங்கிறது இந்த அட்ஜஸ்ட்டுங்கிற பின்னுக்கு கொடுக்கக்கூடிய பயாசிங் வோல்ட்டை பொறுத்து இருக்குது. இந்த பயாசிங் வோல்ட் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த ரெசிஸ்டன்ஸ் பொறுத்து இருக்குது. ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சேஞ்ச் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அவுட்புட் வோல்ட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். சரி, LM317 வேலை என்னென்னா அட்ஜஸ்டபிள் வோல்டேஜ் ரெகுலேட்டர் தான் சொல்லியிருக்கோம். ஃப்ராக்ஷன் ஆஃப் த வோல்ட் வரைக்கும் அவுட்புட் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்கோம். இந்த அப்ளிகேஷன் நிறைய இடங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம், இதில் LM317 வந்து நிறைய ரெகுலேட்டர்ஸ் இருக்குது, எல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டு. பட் நம்ம அப்ளிகேஷனுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன ரெகுலேட்டர் இருக்குன்னா, ஒரு சுவிட்சிங் ரெகுலேட்டர் இருக்குது, லீனியர் வோல்டேஜ் ரெகுலேட்டர் இருக்குது, ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டர் இருக்குது, எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ரெகுலேட்டர் இருக்குது, வேரியபிள் வோல்டேஜ் ரெகுலேட்டர் இருக்குது, ஃபிக்ஸட் வோல்டேஜ் ரெகுலேட்டர் இருக்குது, SR ரெகுலேட்டர், ஹைப்ரிட் ரெகுலேட்டர், இப்படி நிறைய ரெகுலேட்டர்ஸ் இருக்குது. பட் நம்ம இப்போ மெல்ல பார்த்துட்ருக்கோம், அட்ஜஸ்டபிள் வோல்டேஜ் ரெகுலேட்டர் பார்த்துட்ருக்கோம். பாசிட்டிவ் லீனியர் வோல்டேஜ் ரெகுலேட்டர்னு சொல்ல போனோம்னா இந்த LM317 என்ன பேர், பாசிட்டிவ் லீனியர் வோல்டேஜ் ரெகுலேட்டர் அப்படின்னு பேர். ஓகே, சரி. இப்போது இந்த பயாசிங் பொறுத்து இருக்குது இந்த அட்ஜஸ்ட்டுங்கிற பாயிண்ட்டு. நம்ம இது வேரியபிள் பண்ணாமல் பிக்சட் ரெசிஸ்டன்ஸை கொடுத்துடலாம். இந்த பிக்சட் ரெசிஸ்டன்ஸை கொடுத்துட்டு இதெல்லாம் ஒரு ரோட்டரி சுவிட்சில் கொண்டு வந்துடலாம். ரோட்டரி சுவிட்ச் எலிமினேட்டர் அசம்பிள் பண்ணும்போது அதில் பார்த்துருக்கோம் இல்லையா, 1 போல் 6 வே, 1 போல் 7 வேன்னு ரோட்டரி சுவிட்ச் இருக்குது, மார்க்கெட்டில் கிடைக்கிது. இந்த ரோட்டரி சுவிட்சை உபயோகப்படுத்தி நம்ம என்ன வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். 6 அல்லது 7 செலெக்ஷன் அதில் இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிக்க, பிக்சர் வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் இதில் கொடுத்துருக்கு. இதில் பிக்சல் வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், அந்த லீனியர் வேரியேஷன் இருக்குல்ல, 0.1 0.2 இப்படிலாம் ரைஸ் பண்ணாமல்
ஃபிக்ஸடாக அவுட்புட் எடுக்கலாம். ஃபிக்ஸடாக எவ்வளோ வோல்ட்டு பார் 1.5 வோல்ட் வேணுமா எடுத்துக்கலாம், இல்லை 3 வோல்ட் வேணும் எடுத்துக்க முடியும். 4.5 வோல்ட்டு, ஃபிக்ஸடாக 5 வோல்ட்டு, ஃபிக்ஸடாக 6 வோல்ட், ஃபிக்ஸடாக 9 வோல்ட்டு, 1 ஆம்பியர் டெலிவரி லோடு. அப்போ 1 ஆம்பியருங்கிறது சம்பாட் ஹை, அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் லோடை ஒர்க் பண்ண வைக்க முடியும். இப்போ 7805 அவுட்புட் வந்து 1 ஆம்பியர்னு உங்களுக்கு டேட்டா ஷீட்டில் கொடுத்துருந்தா கூட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா 500 மில்லியமர்ஸ்க்கு மேலே லோடு எடுத்தாவே அந்த ஐசி ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அதுவும் ஒரிஜினல் ஐசியாக இருந்தால் மட்டும்தான். ஒருவேளை ஃபேக் ஐசியாக இருந்துச்சுன்னா இமிடியேட்டாக ஃபெயிலியர் ஆகிரும். ஐசி ஃபெயிலியர் ஆகிறது மட்டும் இல்லாமல் அதனுடைய லோடு ஆல்சோ ஃபெயிலியர் ஆகிரும். ஓகேவா? அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த LM317 இந்த ப்ராஜெக்டை நீங்கள் அசம்பிள் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இன்க்ளூடிங் ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராமும் ஒவ்வொரு வீடியோவிலையும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு, வெரி ரூரல் பிளேஸில் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே எங்கிட்ட எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? சால்ட்ரிங் ஏன் இருக்குது, ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர், அனலாக் மல்டிமீட்டர், ஒரு மைக்ரோஸ்கோப் இருக்குது. மைக்ரோஸ்கோப் சிம்பிளாக கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. டீசால் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் டீசால் பம்ப் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி சோமனி ஐட்டம்ஸ் எங்கிட்ட இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு அனலாக் மல்டிமீட்டர் இருக்குது. இதில் 5 பிட் அயனுக்கு அனலாக் மல்டிமீட்டர் பற்றி நான் ஒருத்தன் தான் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். வேறு யாருமே ஆன்லைனில் சொல்லவே மாட்டாங்க. எல்லாருமே டிஜிட்டல் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனால் நீங்கள் நியூ கம்மர்ஸ், அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த அனலாக் மீட்டர் மட்டும் செலவை பார்க்காம கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். உபயோகப்படுத்தி பார்த்தீங்கன்னா இந்த மீட்டரை தவிர நீங்கள் எந்த மீட்டரையுமே தொட மாட்டீங்க. இன்க்ளூடிங் லேட்டஸ்ட்டு டிஜிட்டல் மீடியாவுக்கும் கூட. அதாவது ஒரு ஆண்ட்ராய்டு எல்இடி டிவியிலிருந்து எந்த எலக்ட்ரிக்கல் ஓரியன்ட் எல்லாத்துக்குமே இந்த மீட்டர் தான் சூட்டபுளாக இருக்கும். அதை உபயோகப்படுத்தி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நான் டிஜிட்டல் மல்டிமீட்டர் குறை சொல்லலை. இருந்தாலும் நம்ம படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது தேவைப்படும். கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். தென் இந்த அயன் இருக்குது, 6 பிட் அயன் இருக்குது. இது வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோலோடு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சில ஏரியாவில் வந்து வோல்ட்டு கூடும் குறைஞ்சி வரும். அப்போ நம்ம சால்ட்ரிங் பண்ணும்போது இந்த டிப்பு வந்து கருப்பாயிரும். அடிக்கடி ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ணனால பிட்டும் தேய ஆரம்பிக்கும். ஒரு நிம்மதியாக சர்வீஸ் பண்ண முடியாது இல்லையா? ஆனால் இந்த அயனில் ஒரு 5 பிட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 பிட்டு இருக்குது. வெவ்வேறு அப்ளிகேஷன்ஸுக்கும் இந்த அயன் யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகே, தென் எஸ்ல சொன்ன மாதிரியே ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர். இந்த மல்டிமீட்டர் இருக்குது. இது காஸ்ட் 450 வரும். இந்த அயனும் 450 வரும். இந்த சால்ட்ரிங் அயன் 450 வரும். இதுவும் 450 வரும். ப்ளஸ் கொரியர் சார்ஜ் ஒரு 50 rupees வரும். இந்த அயன் இந்த மீட்டர் மூலிமா நம்ம ஹை வோல்டேஜ் ஏசி டிசி அளக்கலாம், கரண்ட் அளக்கலாம். குறிப்பாக ஒரு கெப்பாசிட்டரோட வேல்யூவை செக் பண்ணலாம். ஓகேங்களா? இது ஒரு மீட்டரில் கூட ஸ்பெஷல். ஓகே, தென் அடுத்தபடியாக பார்க்கணுன்னா வெரி இம்பார்ட்டன்ட் என்ன பார்த்தீங்கன்னா இதுதான். என்னது? இது வந்து ஹெட்டில் வியர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு லேம்ப். இந்த லேம்பில் ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு பிரைட்னாக வரக்கூடிய ஒரு டார்ச் ஒன்று இருக்குது. அதனால் எல்லா சர்வீஸ் இன்ஜினியருக்குமே, எல்சிடி எல்இடி பார்க்குற எல்லா இன்ஜினியருக்குமே, அவங்களுக்கு மட்டும் இல்லை, எலக்ட்ரானிக்கில் எந்த போர்டை பார்த்து சர்வீஸ் பண்ணுறவங்க, அது யூபிஎஸோ இன்வெர்ட்டரோ எதாக இருந்தாலும் சரி, ஒரு போர்டை கையில் எடுத்தால் தெளிவாக தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிளாஸ் அவசியம் தேவை. உபயோகப்படுத்தி பாருங்கள். அப்போ அதனுடைய ஸ்பெஷல் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இதில் வேரியண்ட் 4 கிளாஸ் இருக்கும். இதில் 4 செப்பரேட்டாக கிளாஸ் இருக்கிறதுனால வியர் பண்ணிக்கிற மாதிரி நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அக்கார்டிங் டு ஏஜ், ஓகேவா, அவங்களுக்கு கொஞ்சம் ஐசைட் கம்மியாக இருக்கவங்களுக்கு ரொம்ப வர பிரசாதம்னே சொல்ல முடியும். ஓகே, தென் இது மைக்ரோஸ்கோப் இருக்குது. இது ஒரு டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப். இந்த மைக்ரோஸ்கோப் மூலிமா ஒரு பொருளை 1000 டைம்ஸ்க்கு 600 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அதுக்கு மேலேயும் பார்க்க முடியும். இதனுடைய காஸ்ட் வந்து 3000 வரும். ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வரும். இந்த மேக்னிஃபிகேஷன் லென்ஸ் இருக்குல்ல ஹெட், இது வந்து 900 rupees வரும். ஓகேங்களா? இது மைக்ரோஸ்கோப் சிம்பிளாக எல்லாத்துக்கும் அவசியம் தேவை. வரக்கூடியது எல்லாமே எஸ்எம்டி தான் ஒர்க்கு. அதில் இது வந்து 1250 வரும். கொரியர் சார்ஜ் 50 rupees வரும். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் மேலே ஒரு மேட், சர்வீசிங் மேட். இது ஒர்க் பெஞ்சுன்னு சொல்லுவோம். இது ஒரு சிலிக்கான் மேட்டு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதில் வச்சு சர்வீஸ் பண்ணுறப்ப அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா எல்லா பொருளும் இதில் கெப்டிட் தேர் வச்சுக்கலாம். இதில் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கனால ஒட்டிக்கும். ஸ்க்ரூஸ், நட்டு ஸ்க்ரூஸ்லாம் மிஸ் ஆகாது. மொபைல் சர்வீஸிங் பண்ணுறவங்களுக்கு இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா?
இந்த இடத்துல இது வந்து சால்ட்ரிங் டிஐஎன் சொல்லுவோம். எல்சிடி எல்இடி சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு, மேனுவல் பாண்டிங் பண்ணுறவங்களுக்கு, பிசிபி சைடில் இருக்கக்கூடிய காப் டேமேஜ் ஆயிருந்ததுன்னா இதை சரி பண்ண முடியும். இதுக்கு இந்த அயன் கண்டிப்பாக தேவை. இந்த அயனில் இருக்கிற பிட்டு இருக்குது இல்லையா, அந்த டி பிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஷார்ப் பிட்டை கூட நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்தது எல்சிடி எல்இடி டிவி. பெரும்பாலும் எல்இடி டிவியில் வராது, எல்சிடி டிவிக்கு தேவைப்படும். அதில் மேலே இருக்கக்கூடிய பர்னிங் அப்படின்னு ஒரு வரும், ஸ்க்ரீன் பர்னிங்னு ஒன்று வரும். அந்த பர்னிங் வரும்போது அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணுறதுக்கு இதில் பிளேடு இருக்குது. இதை ஹீட் பண்ணி பிளேடு எடுக்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக ஸ்மூத்தாக நீங்கள் பேனல்லேருந்து அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த பேப்பர் மாற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சிம்பிளாக சர்வீஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எல்இடி லைட் வித் ஒரு சால்ட்ரிங் டூல்ஸ் கிட்டோட லைட் இருக்குது, கூடவே ஹேண்ட் இருக்குது பிசிபி ஹோல்டு பண்ணுறதுக்கு. தென் இதில் சால்ட்ரிங் அண்ட் ஸ்டாண்ட் ஆல்சோ இதுக்குள்ளே இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். காஸ்ட்டு 500 rupees வரும். ஓகேவா? தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ சப்ஜெக்ட் பார்ப்போம். இதில் என்னென்னா என்னென்ன இருக்குது உங்களுக்கு, இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்குது ஃபிக்ஸடாக. இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம ஒரு ரோட்டரி சுவிட்சில் கொண்டு வந்துடலாம். ரோட்டரி சுவிட்சில் கொண்டு வந்துட்டு அந்த ரோட்டரி சுவிட்சை ரொட்டேட் பண்ணும்பொழுது என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸட் வோல்டேஜாக கொண்டு வந்துடலாம். அட்ஜஸ்டபிள் வோல்டேஜ் ரெகுலேட்டர் தான் இந்த ஐசி. ஆனால் இதனுடைய 1வது பின் அட்ஜஸ்ட் பின்னில் கொடுக்குற பயாசிங் வோல்ட்டை பொறுத்து நாம் இந்த ஐசிவே நம்ம என்ன பண்ண முடியும், ஃபிக்ஸடு ரெகுலேட்டராக மாற்ற முடியும். அதாவது 1.5 வேணுமா, 3 வோல்ட்டா, 4.5, 5, 6, 9 எந்த வோல்ட் வந்தாலும் மாற்ற முடியும். கரண்ட்டு கேப்பபிலிட்டி பக்காவாக இருக்கும். சப்போஸ் இந்த ஐசி யூஸ் பண்ணும்போது நீ ஹீட் சிங்க் பிளேட் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஏன்னா இது ஹீட் ஆகும். இதில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்ல முடியும். என்ன பண்ணலாம், ஹீட் ஆகும், ஃபுல்லாக எனர்ஜி ஃபுல்லாக ஹீட்டாக கன்வெர்ட் ஆகும். அதனால் என்ன பண்ண வேண்டியது இருக்கும், ஒரு நல்ல ப்ராப்பர் ஹீட் சிங்கை நீங்கள் இதில் மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு அட்ஜஸ்டபிள் வோல்டேஜ் ரெகுலேட்டரை ஒரு ஃபிக்ஸட் வோல்டேஜ் ரெகுலேட்டரை கன்வெர்ட் பண்ண முடியும் யூஸிங் 1 pole 7-way or 6-way ரோட்டரி சுவிட்சை யூஸ் பண்ணலாம். நாட் ஓன்லி திஸ், இந்த 1.5 சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் தான் அப் டு 37 வோல்ட் வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ப்ராஜெக்டில் எப்படி தேவை, இப்போ 12.6 தேவை, இல்லைனா 5.1 தேவை, 18.1 வேணும், அந்த மாதிரிலாம் வேணுன்னா கூட நீங்கள் என்ன பண்ண முடியும். இதுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு ஃபார்முலா இருக்குது, கால்குலேஷன் இருக்குது. அது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு அதை பற்றி டீட்டெயில்ஸ் நான் கொடுக்கல. தேவைப்பட்ட நீ கூகுள் சர்ச்சில் போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். நாளைக்கு ஒரு பெஸ்ட்டு வீடியோ டூயல் பவர் சப்ளை பார்க்க போகிறோம். ஓகேங்களா?